ஒரு பாப்பா சொல்றாங்க, நான் சோத்துல விஷம் வச்சிருவேன் அப்படிலாம் இந்த போல ஒரு திடுக்கிடுமான ஒரு இது சொல்றாங்க, தற்குறி சொல்லுவாங்க. அதுதான் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சரியான கொள்கை இல்லாத கூட்டமா தான் அதை நம்ம சொல்லணும். அந்த விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்கணுமா, குரல் கொடுக்கூடாதா, கண்டிக்கணுமா, கண்டிக்க கூடாதா? ஒரு சினிமா வசனம் தான் பேசுறாரு. திமுக கூட இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து காசு, எங்களுக்கு மாசு. அப்ப யாரு வந்து தீய சக்தி, யாரு தூய சக்தி? மக்களுக்கு மக்கள் நலனுக்காக போராடுறாங்க, களத்துல நிக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனா தாவேகாவும் தாவேக தலைவரும் அவர் பின்னால ஏத்துற மாதிரி தான். பிஜேபியில வந்து அதான் சொல்றேன், அந்த கட்சிக்கு போறவங்க எல்லாம் ரவுடிசம் பண்றவங்க தான். இப்ப அவர் கண்டிச்சிருக்காருல்ல, அது மேல ஏறினவர் எல்லாம் இறங்க அன்பான முறையில கண்டிச்சிருக்காரு இல்லையா? கூட இருக்கிற ஆதவர்ஜனா அவர்கள் புயல் செய்தியா, இல்ல எங்க இருந்தாலும் பணம் வந்தது? கோவாக்கு வந்து சென்றது அவங்களுடைய மனைவி எங்க இது வரைக்கும் மனைவியோட வந்திருக்காரா? அவர் வந்து வேறுடைய ஜோடியோட போறது அதெல்லாம் வந்து ஒரு தலைவன் செய்யற பண்பா? எதுக்கும் அந்த சாதி ஆணவ படுகளை வாய் திறக்க மாட்டாரு. அவர் தான் சாதிய முத்திரையே வந்து கையில குத்தி நிற்கிறாரு. அப்படி எப்படி அவருக்கு? வணக்கம். வணக்கத்தோட இப்ப நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஈரோட்ல மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல ஒரு பரப்புரை நடத்தியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அங்க வந்த இளைஞர்களை பத்தி சொல்லுங்க. சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்கி புரட்சியாளர்களின் தொடர்ச்சியாக ஓய்வறியாமல் போராடி வருகிற ஒப்பாற்ற பெருந்தலைவர், குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரிடாமல் பாதுகாக்கிற ஓய்வறியாத போராளி தலைவர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை வணங்கி இந்த பதிவை சொல்லுகிறேன். நேற்றைய முன்தினம் ஈரோட்டு மாநாடுல தாவேகா கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான அரசியல் புரிதல் இல்லாத கூட்டம், கொள்கை தெளிவில்லாத கூட்டம். சொல்ல போனாலும் அப்படிதான் சொல்லணும். எவ்வளவு கூட்டம் வரலாம், பல லட்சம் இளைஞர்கள் வரலாம், ஆனால் அது வாக்காளராக மாற்ற முடியாது. அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. ஏன்னா கேட்டா, ஒரு கூட்டம் ஒழுங்குனா இப்படிதான் இருக்கணும். ஒரு தலைவர் இருக்காருன்னா வந்து வணக்கம் சொல்லணும், இல்ல அந்த கூட்டத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு உழைச்சவங்க அவங்களும் நன்றி சொல்லணும். அந்த மாதிரியான எந்த ஒரு முறையும் கிடையாது அதுல. அந்த கூட்டத்துல வெறும் அவர் ஒரு நடிகர். விஜய் அவர்கள், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தற்போதைய ஒரு உச்சபட்சத்துல புகழ்பெற்ற ஒரு நடிகர், ஆக்ஷன் கிங் சொல்லலாம். ஆகையால அவரை பார்க்க எல்லா இளைஞர்கள் வருவாங்க தான். இப்ப குறிப்பாக 18 வயசுல உள்ள ஒரு 25 வயசுக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் போவாங்க. ஆனா அதை வந்து வாக்காளராக மாற்ற முடியாது. சரியான புரிதல் இல்லாதவர்கள், அதே மாதிரி வரலாற்று சூழலை தெரியாம உள்ளவர்கள் அந்த கூட்டத்துக்கு போவாங்க. வெறும் ஒரு சொல்ல போனா ரசிகர் மனப்பான்மையோட வந்தவர்கள், ஒரு நடிகரை பார்க்க போன கூட்டம். வெறும் நீங்க சொல்ற மாதிரி பிரம்மாண்டமான அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்போ இது வரைக்கும் ஒரு பெரிய இது இருக்கும், அடிச்சுப்பாங்க, உடிச்சுப்பாங்க, கம்பி மேல ஏறுறதுக்கு ஏகப்பட்டது இருக்கும். ஆனா இந்த வாட்டி அது எல்லாமே கம்மியா இருக்குல்ல. அப்ப அது விமர்சனம் ஏத்து ஒத்துக்கிறாங்க. அப்படி எப்ப பாத்தீங்க, அவங்க போகும்போது கூட பாத்தீங்களா, அவர் விஜய் அவர்கள் போறாங்க, அவர் பின்னாடியே ஒரு கார்ல போறாங்க, டூ வீலர் போகும்போது வீழ்ந்துட்டாங்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு பாப்பா சொல்றாங்க, நான் சோத்துல விஷம் வச்சிருவேன் அப்படிலாம் இந்த போல ஒரு திடுக்கிடுமான ஒரு இது சொல்றாங்க, தற்குறி சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதிரியான சம்பவத்துல நம்ம பாக்குறோம் அந்த நிகழ்ச்சியில, கூட்டத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் திமுக வெறுப்பு தான் அதுல பேசுறாங்க. அவங்களோட தலைவர்கள் யாரு, 5 தலைவர் இருக்காங்களா, அவங்க கூட சம்பந்தமே இல்லாம எம்ஜிஆர் சேர்த்துக்கிறாங்க, அதே மாதிரி அறிஞர் அண்ணாவை சேர்த்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சரியான கொள்கை இல்லாத கூட்டமா தான் அதை நம்ம சொல்லணும். ஆனா அவர் கொள்கைகள்னு ஒரு 4-5 கொள்கையை அவர் அடுக்கிறார் இல்லையா? அடுக்கிறான்னா இப்ப குறிப்பா சொல்ல போனா அஞ்சலி அம்மா இருக்காங்கல்ல, அஞ்சலி அம்மாவுக்கு பேரு வச்சுங்க யாரு, மகாத்மா காந்தி தானே வச்சாங்க, தேச தந்தையா போட்டுறாங்க. அந்த தேச தந்தையே பாத்தீங்கன்னா அவங்களோட பேரே வந்து நம்ம இந்தியாவில் நடைமுறையில இருக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து அந்த பேரே தூக்குறாங்க. அப்ப அந்த விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்கணுமா, குரல் கொடுக்க கூடாதா, கண்டிக்கணுமா, கண்டிக்க கூடாதா? அதை எதிர்த்து நடைமுறை அதை எதிர்க்கிறாங்க, அந்த பேரை நீக்கிறாங்க. அப்ப அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து பேசணுமா, பேசக்கூடாதா, வாய் திறக்கணுமா, கிடையாதா? ஏன் பேச மாட்டாங்க? ஆகும்னா எப்ப பார்த்தாலும் திமுக வெறுப்பு தான் இருக்காங்க. வாயை திறந்தாலே பேச ஆரம்பத்துல அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, ஒரு சினிமா வசனம் கூட தான் பேசுறாரு. திமுக கூட இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட அந்த காசு, எங்கள்கிட்ட மாசு, இதெல்லாம் வெறும் சினிமா டைலாக் மாதிரி தாங்க இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு,
நான் பேசுறது சினிமா டைலாக்னு சொல்றீங்க நீங்க. இப்ப நீங்க பேசுறது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டாலின் இல்ல. அவர்கள் பேசுனதுன்னு சொல்றாருல, கேரக்டரே புரிஞ்சுக்க அதாவது மாட்டாரு. 75 வருஷமா வந்து திராவிட சித்தாந்த முறைப்படி நடத்துறாங்க. அப்ப அங்க வந்தவங்க எல்லாம் சித்தாந்தத்தை சொல்லி வளர்ந்தவங்களா, இல்ல சித்தாந்தத்தை என்ன சொன்னாரு, என்ன தீர்மானம் போட்டாங்க, எதுவும் கிடையாதுல்ல. அதாவது சினிமா டைலாக்னா இப்போ வந்து திமுக பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்குது. நாளைக்கு முன்தினம் பார்த்தா கூட டெல்லியில ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்திய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து சேர்த்து போராட்டம் பண்றாங்க. எதுக்கு? மதசார்பின்மையை காக்கணும், இது வந்து 100 நாள் வாய்ப்பு திட்டத்தை வந்து அதிகரிக்கணும், அவங்களுக்கு சரியான மத்திய அரசாங்கத்துல இருந்து மாநில அரசுக்கு நிதி ஒதுக்கணும், பணத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அப்ப யாரு வந்து தீய சக்தி, யாரு தூய சக்தி? மக்களுக்கு மக்கள் நலனுக்காக போராடுறாங்க, களத்துல நிக்கிறாங்க. அதுதான் முதலமைச்சராகவும் பேசுறாங்க. ஆனா தாவேக தலைவர் அப்படி வந்து எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லையே. அவங்களுடைய பிஜேபி ஆதரித்ததோ அவங்க வந்து ஒரு வாயை திறக்க மாட்டாங்களே. குறிப்பாக திருப்பரங்குன்றத்துல கூட நடந்தது, அந்த சம்பவத்தை பற்றி எது வாயை திறக்கலையே. ஆனா அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு இல்லையா? அத பிறப்போக்கும் எல்லா உயிருக்கு வந்து அது வந்து ஒரு பேரளவு தாங்க இருக்கு. இப்ப ஆணவ கொலையை பத்தி நடந்தது ஒரு 3 மாதம் முன்பாக. எவ்வளவு பெரிய ஒரு கொடூர சம்பவம். அதை பத்தி வாய் திறந்தாரா? அதை பத்தி கண்டிச்சாரா? ஏன் கண்டிக்கல? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அதை பத்தி ஏன் பேசல அவரு? எல்லாம் ஒரு பேரளவுல ஒரு நாடகம் மாதிரிதான். குறிப்பாக சொல்ல போனா தாவேகாவும் தாவேக தலைவரும் அவருக்கு பின்னால வந்து ஏக்குற மாதிரிதான், சொல்லி கொடுத்தது பண்றதான். ஒரு தலைவன் வராரான்னா தெரியும், நடைமுறையில ஆரம்பத்திலே தெரியும் மக்களுக்காக போராடுறாங்க, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாம் தெரியும். ஆனா அவரு எடுத்த உடனே திமுக திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிதான் சொல்றாங்க. சும்மா பேரளவுல நீங்க சொன்ன பாத்தீங்களா, பிறப்போக்கும் எல்லாருக்கும் வந்து அது ஒரு திருக்குறள், அது பேரளவுல தான் வச்சிருக்காங்களே ஒழிய அது செயல் திட்டங்கள் இல்ல, செயல்முறையில கிடையாது. திமுக மட்டும் எதிர்க்கிறதுக்கான காரணம் அவங்கதான் ஆட்சியில ஆள்றாங்க, அவங்களதானே எதிர்க்கணும். ஆளே இது ஃபீல்டுலயே இல்லாதவங்களை எதிர்க்க முடியாதுன்னு தானே சொல்றாரு. அதிமுகவோ இல்ல மத்தவங்களோ வந்து ஃபீல்டுலயே இல்ல. தமிழ்நாட்டுல அடுத்து அவரோட டார்கெட் 2026 தேர்தல் தான். அப்ப இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி பண்றது திமுக தான். அதாவது எப்படின்னா எது கொண்டு வராங்க. இப்ப வந்து திமுக வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு கேட்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கத்துல யாரு இருக்கிறது, ஆட்சி செய்யறது? ஃபண்டு, நிதி உதவி எதுல இருந்து எங்க இருந்து வருது? எல்லாம் அவங்க ஒதுக்குனாங்க தானே. அப்ப அவங்களதான் வந்து அதை பத்தி கேள்வி கேட்கணும்ல. அவரு வந்து திமுக வந்து பல திட்டங்களை சொல்லலாம். குறிப்பாக காலை உணவு திட்டம் கனடாவுல வந்து உலகத்திலும் பாராட்டுறாங்க. எவ்வளவு சொல்ல போனா கீழடி அகவராட்சி மேம்படுத்திருக்காங்க, மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தமிழ்நாட்டுல சென்னை தலைநகர்ல எவ்வளவு திட்டங்கள்லாம், நூலகம், மாணவர்களுக்காக, பெண்களுக்காக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி சொல்லலாம்? அதுக்காக வந்து பல திட்டங்களை, பல வரமுறைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க இப்ப இருக்கிற தமிழக அரசுக்கு. பாதுகாப்பு வந்து எல்லாமே சரியாக தான் இருக்கு தோழர். ஆனா அவர் வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, யாரு கேட்டாலும் அங்க வர யாரு கேட்டாலும் முதல் விஷயமா அவங்க எடுத்து வைக்கிறது விஜய் ஏன் வரணும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட கேட்டாலுமே அவங்க முதல் விஷயமா எடுத்து வைக்கிறதுனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொள்ளை அடிச்சுக்கிட்டு போறாங்க, குடும்பத்துக்கே சம்பாரிச்சுக்கிறாங்க, இப்படின்ற விஷயங்கள் தான் இருக்கு. அப்படி இல்ல, திமுகல வந்து தந்தை பெரியார் வழியிலும் பேரறிஞர் அண்ணா வழியிலும் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி திமுக. அந்த திமுக வந்து சித்தாந்த அடிப்படையில வந்து இயங்கி வருது. பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு சம உரிமை, சம வாழ்ப்பு, சம பாதுகாப்பு அப்படிலாம் வந்து கொள்கைகளை முன் வச்சு இயங்கின்னு வராங்க. எல்லாத்துக்கும் பாதுகாப்புன்னு இருக்கு. அதே மாதிரி இப்ப காவல்துறையினால வந்து அதுக்கான பாதுகாப்பு செயலெல்லாம் உருவாகி இருக்காங்க. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கு தோழர். நீங்க ஒரு சர்வே கூட எடுத்து பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுல குறிப்பாக சென்னையில எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்ட நகரமாக இயங்கி வருது. பெண்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் என்னுடைய கருத்துல இருந்து என்னன்னா, இது வரைக்கும் ஒரு டேட்டா எடுத்துல தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு சூழல் இருக்கு. அதை தாண்டி என்னன்னா, பெண்கள் பாதிக்கப்படுற பெண்கள் இருக்காங்கல்ல, அது பாதிக்கப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணவங்க பாதி பேர் என்னன்னா பிஜேபியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதை பத்தி நீங்க அவர் பேசினாரு, அதை பத்தி அவர் பேசுறதும் இல்ல, கண்டுக்கிறதும் இல்ல. நீங்க சொல்லுங்க. பிஜேபியில வந்து அதான் சொல்றேனே, அந்த கட்சிக்கு போறவங்க எல்லாம் ரவுடிசம் பண்றவங்க தான் ஃபுல்லா. எவ்வளவு தமிழ் ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எல்லாமே அந்த கட்சிக்கு போறவங்க எல்லாம் ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவங்க தான். அவங்க மேல ஏகப்பட்ட பொய் கேஸ் எல்லாமே இருக்கும் அவங்க மேல. ஏன்னா அவங்கதான் ஒரு புகலிடம் மாதிரி அந்த கட்சிக்கு போய் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அது வந்து குறிப்பாக வந்து புகழ் காவல்துறை ஆய்வாளர்களை எல்லாம் கண்டிச்சு எல்லாம் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லாம் அழுத்தம் கொடுத்துதான் இருக்காங்க. அந்த விதம் காவல்துறையினும் அது நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்காங்க தோழர்.
ஓகே தோழர். ஆனா இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் யாரையும் கண்டிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் கண்டிச்சிருக்காருல்ல, அது மேல ஏறினவர் எல்லாம் இறங்குங்க இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன் அன்பான முறையில கண்டிச்சிருக்காரு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிக்கிறது வந்து அப்படி இல்ல தோழர். ம். அதாவது அப்ப ஏறினாங்கல்ல, அப்பயே அதை தடுத்து நிறுத்திருக்கணும். அப்பயே தடுத்து நிறுத்திருக்கணும். அப்ப காவல்துறையில வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணும். விஜய் அவர்கள் இப்ப முன்னணி பொறுப்பாளர்களா இருக்காங்கல்ல, அந்த ஈரோடு மாவட்டத்துல இருக்க விஜயமங்கலம் அந்த பக்கத்துல நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை ஏற்படுத்தின வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளர்லாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு தன்னார்வலர்கள்லாம் வந்து அந்த இடத்த பாதுகாத்து இருக்கணும். புரியுதுங்களா? அது பேசுறது வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் சொல்லலாம். அது இல்ல. அது கண்டிக்கிறதுன்னா அது இல்ல. அது முன்கூட்டியே வாலண்டியர்ஸ் நியமிச்சு இப்படிலாம் ஏறக்கூடாது. இது அசம்பாவிதம் வரக்கூடாது. அப்படிலாம் வந்து பேசியிருக்கணும். அங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் சரியான முறையாக அது பக்குவப்படுத்தி அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கணும் தோழர். இது மேல ஏறிட்டோன்னே உடனே கீழ இறங்க சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட செய்தியை வச்சு மட்டும் அவர் தாய்மையா கண்டிக்கிறாரு சொல்லிட முடியாது. சரிங்களா? அது சொல்லாத விஷயம் எவ்வளவு இருக்கு. ஏன் வந்து பிஜேபி வந்து ஏன் தீய சக்தி தூய சக்தி எது யார் தீய சக்தி? இப்போ வந்து இவங்க ஊழல் செய்யலையா? இவங்க கூட இருக்கிற ஆதவர்ஜனா அவர்கள் ஊழல் செய்யலையா? இல்ல எங்க இருந்து அதெல்லாம் பணம் வந்தது? இல்ல இவர் வந்து படத்தை நியமிக்கிறாருல, படம் ஓட்டுறாங்களா, ரிலீஸ் பண்றாங்கல்ல, அப்ப பிளாக்ல டிக்கெட் விற்காம இருக்காங்களா? இவங்களுக்கு வந்து பணம் எங்க இருந்து வந்தது? அப்ப இவங்க தீய சக்தி இல்லையா? ஆனா பிளாக்ல டிக்கெட் விக்கிறது யாரோ தானே வைக்கிறாங்க, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப நடிகர் சங்கமும் இருக்குல்ல, எல்லாம் தொடர்பு இருக்குல்ல, தலைமை இடத்துக்கு தொடர்பு இருக்கும்ல, இவங்க கண்டிக்கணும்ல, முறையாக பார்க்கணும்ல. அதானே ஒரு நடிகருடைய பண்பு. எத்தனை நடிகர்கள் கூட இருக்காங்க, எவ்வளவு சின்ன திரு நடிகர்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பாக்குறாங்க, களத்துல இறங்கி வராங்கல்ல. இவரும் மனிதர் தானே, எல்லாமே பார்க்கணும்ல, ஏன் வரமாட்டாரு? அவர் வந்து சொகுசாக வந்து மக்களை பற்றி கவலை இல்ல, ஒரு கூட்டம் மாதிரி நடத்தி அது வந்து ஒரு சினிமா டைலாக் மட்டும் எழுதி வச்சுன்னு பேசுறதுதான் அவருடைய போக்காக இப்ப இருக்கு. அவங்க மொத்தம் அவருடைய கூட்டம் வந்து ஒரு எழுச்சி பெறாது, முழுமை பெறாது. அவர் கூட்டமே பாத்தீங்கன்னா ஒரு தலைவனுடைய பண்பே கிடையாது தொடர். ஏன்னு சொன்னா, ஒரு கூட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீர்மானம் மொழியணும். அடுத்துக்கடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து நன்றி உரை சொல்லணும். அப்ப அப்படி ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அந்த எந்த ஒரு செயல் திட்டமும் கிடையாது, ஒரு வரையறை கிடையாது அதுல. ஆக மொத்தம் அந்த கட்சியில வந்து அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்துறதுக்கு ஆளோ இல்ல அந்த அனுபவசாலியோ எதுவும் கிடையாது தொடர், சொல்ல போனா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில கூட்டம் நடத்துறாங்க, அதுக்கப்புறம் இங்க கூட்டம் நடத்துறாங்க. ஆனா இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில வந்து அதிமுக ஒரு இடத்துல கூட்டம் நடத்துது. கரூர்ல நடந்த சம்பவத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா தாவேக எந்த இடத்துலயுமே அதை செலுத்தலையே. இப்ப அவங்களுடைய அரசியல் நிலை எந்த மாதிரி இருக்கு, அந்த இறந்தவங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கண்டிப்பா தொடர், நீங்க கேட்ட மாதிரி அவள் வந்து சரியான பிற்போக்குவாதி சொல்லலாம். இப்ப நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க அலுவலகத்துல எங்க தலைவர் எழுச்சி தமிழ் தலைமையில நாங்க வந்து மௌன அஞ்சலி செலுத்துறோம், மெழுகுவர்த்தி ஏற்றி. அவங்களும் உயிர் தானே சொல்லிட்டு அவங்களுக்காக நாங்க வந்து நினைவாஞ்சலி செலுத்துறோம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு போய் எங்க தலைவர் வந்து 50,000 நிதி உதவி கொடுத்தாரு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிமுக செய்யறாங்கன்னா அவங்க வந்து அந்த இதை உயிரை மதிக்கிறாங்க, இனி அந்த சம்பவம் நடக்கக்கூடாது அவங்க வந்து. ஆனா இப்ப தாவேக வந்து அது மாதிரி சம்பவம் நடத்துது, ஏன் விஜயே பண்ணிருக்கணுமே, அன்னைக்கே பண்ணிருக்கணும். அலுவலகத்தில் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு கூட்டம் நடத்தும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திருக்கலாம். எதுவுமே கிடையாது தொடர். நீங்க சொல்ற மாதிரி சரியான அரசியல் புரிதல் கிடையாது. அரசியலுடைய பக்குவம், அந்த பண்பாடு, அந்த எதுவுமே கிடையாது தொடர் அவங்களுக்கு. ஏதோ ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி ரோட் ஷோ மாதிரி வச்சு ஆர்ப்பரிப்பு வெத்து ஆர்வாரம், அதெல்லாம் அதாவது ஒரு உச்சபட்ச நடிகரை பாக்குறதுக்கான கூட்டம் சரியான எதுவுமே கிடையாது தொடர் அவங்க கிட்ட. ஆனா ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் வந்த பிறகு செஞ்சாஜ் கோட்டையில் விஜய் கால எடுத்து இல்ல இல்ல இப்ப அவர் வந்தா புனிதமா ஆகிடுமா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமைச்சரா அந்த காலத்துல அவர் மேல எவ்வளவு ஊழல் புகார் இருக்குது. அவங்களுடைய தலைவி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேல எவ்வளவு ஊழல் புகார் சாட்டுலாம் இருந்தது. அவங்களும் வந்து சிறையில இருந்தாங்க, இப்ப உயிரோடு இருந்தா கூட சிறையில இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நீதிமன்றமே அறிவிப்பு கொடுத்தது, தீர்ப்பு கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து தாவேகளை சேர்ந்துட்டா அவர் புனிதமா ஆயிடுவாரா? இல்ல அவங்க வந்து திரும்பி வந்து செங்கோட்டையனை வந்து பண்ணா எப்படி ஆட்சி அதிகாரத்தை வர முடியும்? அவங்க மேல எவ்வளவு வெறுப்பு உட்டச்சு புதுசா அதிமுக வந்து வெளில வந்தார். சரிங்களா? ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப கூட குறிப்பாக தாடி பாலாஜி என்பவர் அவர் வந்து வேற கட்சியில போய் லட்சிய ஜனநாயக கட்சியில இணைஞ்சிட்டாரு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இதுல வந்து அந்த கட்சி பிளவு ஏற்பட்டு அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். ஆனா என்ன பண்றாங்க, தாவேகாவுடைய பனையூர் அலுவலகத்துமே சென்று உள்ள ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு யாரு அவங்களோட கட்சி நிர்வாகிகளே சொல்றேன். அதுதான் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது சொல்றேன்னு. தலித்துகளுக்கே வந்து ஏற்றத்தாழ்வு
சாதி பார்த்து பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிலாம் ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. அவங்க தொண்டர்களே இது கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்து வந்து நாங்க முன்வைக்கிறோம். இது வந்து தாவேகா வந்து அதுக்குள்ளே வந்து ஊழல் நடக்குது. இவங்க எப்படி வந்து வெறும் எப்ப பார்த்தாலும் திமுக மேல ஊழல் இருக்கா? ஏன் அதிமுக ஊழல் செய்யலையா? பிஜேபி ஊழல் செய்யலையா? இவங்க கட்சிக்குள்ள ஊழல் நடக்கலையா? இதை கண்டிக்க வேண்டியதானே? ஏன் கண்டிக்க மாட்டாங்க தோழர்? ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவர் வந்து இதான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து ஒரு தலைவனா இருந்தா இதெல்லாம் கண்டிச்சு உணர்ந்து இதெல்லாம் பேசுவாரு. அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி அந்த இடத்துக்கு வராரு, கூட்டத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி கொடுக்குறாங்க, அவர் வந்து வாசிச்சுட்டு போறாரு, சினிமா வசனம் மாதிரி, அவ்வளவுதான். மத்தபடி அதுல எந்த ஒரு இது கிடையாது. ஒரு தலைவர்களுடைய பண்பு எதுவுமே கிடையாது தோழர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க 2 நாள் கூட்டமே வந்து தள்ளி போகுது. அதுக்கான காரணம் வந்து த்ரிஷாவோட தனி விமானத்துல கோவா பயணம் போயிருக்குதா சொன்னாங்க. அத பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. ஆமா தோழர், ஒரு தலைவர்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு தலைவர் வந்து தாவேக்கோட தலைவர்னா இப்படி இருக்காங்கன்னா ஒரு நாம முன்னுதாரணமா இருக்கணும். இவங்க வந்து பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் வெளியில விட்டுட்டு மத்தோட ஜோடியோட வந்து தனி கோவா சொல்றது, விமானம் பண்றது, அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. ஒரு தலைவர் பண்ற செயலா அது? எந்த இழிவான செயல் இதெல்லாம்? ஒருவேளை அடுத்த படம் இல்லையோ, அடுத்த படம் ரிலீஸ் அப்படிலாம் கிடையாது. அவருதான் இந்த கடைசி படம் ஜனநாயகம் சொல்லிட்டாரு, இதுல இருந்து நான் விடுதலை ஆக போறோம், இவ்வளவு பேர் கோடியெல்லாம் விட்டு வந்துட்டா. இப்ப என் குறிப்பா எங்க தலைவர் சொல்ல போனா திருமணம் செய்யல, நான் என் தலைவர் கண் கூட பாக்குறேன். இதுதான் இப்படிதான் ஒரு ஒரு நிலைப்பாடுனா ஒரு நிலை கரெக்டா இருக்கிறாரு. எங்க தலைவர் வந்து கட்டுக்கோப்பா வழிநடத்துறாரு. இரவு பகலும் எங்க தலைவர் வந்து போராட்டம் பண்றாரு, மக்களை சந்திக்கிறாரு. உட்கட்சி பூசல் என்னன்னா இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க கட்சியில என்ன பண்றாங்க? இவங்க கட்சியில வந்து பணத்தை வாங்கி பொறுப்பு கொடுக்குறாங்க சொல்லிட்டு இப்ப சென்னையில கூட அதை ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அலுவலகத்தை முற்றுகையிட்டு பண்றாங்க. இது புயல் வந்து பேரிடர் வெள்ளம் வரும்போது அவங்களுடைய அலுவலகத்தை கூட்டு வச்சு பண்றாங்க. இப்ப தாவேக்க தொண்டை யாரா இறந்துட்டாங்களா, வருவாங்களா? இதை ஏத்துக்கு வருவாங்களா? மொத்த தொண்டர் தலைவன்னா களத்துல போய் பார்க்கணும், சந்திக்கணும், அதெல்லாம் தொலை. அதே மாதிரி கோவாக்கு வந்து சென்றது அவங்களுடைய மனைவி எங்க இது வரைக்கும் மனைவியோட வந்திருக்காரா? அப்பா அம்மா கூட நம்ம வந்து ஒரு கூட்டத்தை வந்திருக்கிறத பாத்துருக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளையோட வந்திருக்கிறத பாத்துருக்கிறோமா? கிடையாது. அவர் எங்க போனாங்க? அதுதான் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும். அவர் வந்து வேறுடைய ஜோடியோட போறது அதெல்லாம் வந்து ஒரு தலைவன் செய்யற பண்பா? ஏத்துக்க முடியாத செயல்தோட. அதே மாதிரி தாவேக தலைவருடைய அவருடைய அரசியல் பயணம் வந்து இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவு தூரம் இருக்கு. அதை வந்து பொறுமையா வந்து கத்துக்கணும், அரசியலுக்குள்ள வரணும். அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்குலங்குலமா, இப்ப குறிப்பா அதுக்கு வந்து சான்று எங்க கட்சியில சொல்லலாம். என் கட்சியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீ பரிணாம வளர்ச்சி பெற்று நீங்க வந்து அரசியல் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கு, யாராவது துணை மேயர் இருக்காங்க, மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க, ஊராட்சி மன்ற தலைவர்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க. அப்போ வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் நாட்டில் நாங்க அங்கீகாரப்பட்டிருக்கோம். அப்படிதான் வந்து ஒரு கட்சி பரிணாம வளர்ச்சி பெற்றத வரப்பே வந்து நாங்க முதலமைச்சரா ஆவோம் அப்படின்னு. அப்படி வரவங்க நம்ம என்ன செயல் திட்டம் இருக்கணும், அதை வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் தோழர். தெரிந்துள்ள. ஆனா இப்ப என்ன பண்றாரு, அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியிலேயே நான் பங்கு தரேன் அப்படின்னு சொல்றாருல, அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்றது இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் தான் இப்ப 2 சீட்டு தரத்து, 4 சீட்டு தரத்தா இருக்கட்டும், இது எல்லாமே வழக்கமா நடக்குதா. ஆனா அமைச்சர் பதவிகள்லயே பங்கு தரேன்னு சொல்றாரு இல்லையே. யாருக்கு? கூட்டணிக்கு வரவங்க அப்படின்னு தோழர். அதாவது காலாகாலமா எங்க தலைவர் கூட ஒரு சில இது செய்தியெல்லாம் வெளியானுச்சு. அதாவது தலைவர் திருமாவளவன் வந்து அவரு கூட போயிடுவாங்க, கூட்டணிக்கு போயிடுவாங்க. அதாவது இந்த காலத்துல வந்து பல வருஷமாக வந்து அந்த அரசியல்ல வந்து பல அவதூறுகளை, தடைகளை, சாதி வேறுபாடுகள் இவ்வளவு இதெல்லாம் வந்து கடந்து நெருப்பாட்டுல நீந்தி வந்திருக்கிறோம். சில கட்சிகள் அப்படிதான் இருக்காங்க எங்களை போலவே. ஆனா வந்து இப்ப வந்து புதுசா புதுசா வந்து அவங்க வந்து நம்ம வேலை செய்வாங்களா? அவங்க வந்து இப்ப ஒரு எல்கேஜி மாதிரி ஸ்டூடெண்ட், அவங்க கூட போய் மத்த கட்சியெல்லாம் வந்து வேலை செய்வாங்களா? இல்ல தோழர். அது மாதிரி ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வந்து வந்து அவங்க வந்து இன்னும் அதிகமா கட்டணும். அவங்க வந்து ஆட்சி ஃபர்ஸ்ட் தேர்தலை சந்திக்கணும். ஒரு தேர்தலை சந்திச்சாதானே அவங்களுடைய வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கு. அடுத்து கூட்டணி வைக்குமா வைக்க கூடாதா தெரியும். நாங்க வந்து அதுக்குள்ள ஆட்சி அதிகாரம் நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம், எம்பி கொடுப்போம், சீட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அவர் எத்தனை சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் நிறுத்தணும் பொறுத்திருந்து பார்க்கணும் தோழர். அதுக்கே ஆளு கிடையாது. அதுக்குள்ளே ஒரு தேர்தலோட சந்திக்கல, அதுக்குள்ளே எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு சம்பவம் நடக்குது பாக்குறோம். அதுக்குள்ளே வந்து நாங்க சீட்டு கொடுப்போம் சொல்றோம். அதெல்லாம் சும்மா கேலி குத்தான வேலை தோழர். சரிங்க தோழர். இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்தியோட இந்த ஊரக வேலை திட்டம், 100 நாள் ஊரக வேலை திட்டத்துல காந்தியோட பெயரை வந்து நீக்கி இருக்காங்க, புது பெயர் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எதன் அடிப்படையில காந்தியோட பெயரை நீக்கி இருப்பாங்க? அதாவது மகாத்மா காந்தி தேச தந்தையாக பாக்குறோம். அவருடைய பெயரையே வந்து நீக்குறாங்கன்னா சாவார்களுடைய
புகைப்படத்தை வைக்க பாக்குறாங்க. இந்த மண்ணுல வந்து இந்த தேசத்துல வந்து மத கலவரத்தை உருவாக்க பாக்குறாங்க, மத கலவரத்தை தூண்டி விட பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா சாவர்கர் வந்து ஒரு மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவர். அவரோட பேரே நீக்கிறாங்கன்னா அப்ப அவர்கள் மீது ஒரு வெறுப்பை உமையறாங்க தான் நம்ம பார்க்க முடியும் இதுல இருந்து. அதுதான் இதுல இருந்து நீக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து அந்த பேரை நீக்கிறாங்க. மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டு இனி வருட 2026ல வேற ஒரு பேரை சொன்னீங்கல்ல அந்த பேரை மாத்த போறாங்க. அப்ப இவங்க எல்லாம் முழுக்க முழுக்க வந்து இவருடைய நாடகம். இவர் வந்து மகாத்மா அதே மாதிரி நாடாளுமன்ற வளாகத்துல வந்து மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலைச்சு அதையும் நீக்கிட்டாங்க. அப்ப முழுக்க முழுக்க தனியாருடைய அரசு சொத்து எல்லாம் தனியார் மயமா மாற்றுவதும் அதே மாதிரி கார்பரேட்டுகளுக்கு மாத்துறாங்க. இந்த போக்குதான் நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் வருது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு குரல் கொடுக்கிற அவரு ஆணவ படுகொலை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. அவரை பத்தி ஏதாச்சும்? அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரு ஐயா மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா எதுக்கும் அந்த சாதி ஆணவ படுகொலை வாய் திறக்க மாட்டாரு. அவரு தான் சாதிய முத்திரையே வந்து கையில குத்தி நிக்கிறாரு. அப்படி எப்படி அவருக்கு ஒரு சமத்துவத்தை விரும்புவாரு? சாதி ஆணவ படுகொலை கண்டிக்க துப்பு இல்லாத அவரு சாதி, அதாவது சாதி வேற கணக்கெடுப்பு எடுக்கணும், அது வந்து எல்லா சாதி மக்களுக்கும் போராடணும், எல்லா மக்களுக்காக போராடணும். அவர் வந்து வெறும் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு அறிக்கை கூட விட்டுருக்க மாட்டாரு. அதுதான்ப்பா அந்த சாதி புத்தி அவருக்குள்ள இருக்குது. பொதுவாக சொல்ல போனா சாதி தலித்தல்லாத கூட்டமைப்பு உருவாக்கினவர் அவரு. அவர் வந்து அப்ப அவர் எவ்வளவு சாதி இறுக்கத்தோட இருப்பாரு நம்ம இதுல இருந்தே பார்க்க முடியுது. சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து அனைத்து இடதுசாரி அமைப்புகள்லாம் வந்து அதுக்கு அறிக்கையிட்டாங்க, அதுக்கு போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில மாபெரும் போராட்டத்தை மக்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, அறிக்கையிட்டாங்க. அதுக்கு தொடர்ந்து வந்து சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் நாங்க வலியுறுத்தின்னு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வந்து நாடாளுமன்ற பக்கமே போறது கிடையாது, அதிகமா நம்ம பாக்குறோம். அதனால வந்து அவர் வந்து அந்த அப்ப வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு அவர் குரல் கொடுக்கலன்னா அவரு அந்த அந்த நடைமுறை அவர் ஆதரிக்கிறாரு, அதை பற்றி கவலை இல்லாதவர், சாதியத்தை வந்து இன்னும் உயர்த்தி பிடிக்கிறாருன்னு அர்த்தம். அதுல இருந்து சரி தோழ, இவர் இந்த பக்கம் போராட்டம் நடத்தா, இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இல்லையா அது முடிவு கொண்டு சொன்னாங்களே கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட திரும்பவும் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதோடைய இது நடந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி வெளியே பேசுறதும் இல்ல. தொல் திருமாவளவன் அவர்களுமே வந்து அதை பத்தி வேற ஸ்டாண்ட்ல தான் பேசுறாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லத்தோட அது நாங்க ஏற்கனவே வந்து இது ஆர்ப்பாட்டம் அந்த ரிப்பன் கட்டிட மாலை அப்போ வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்ப எங்க தலைவர்லாம் போய் கலந்துக்கிட்டாரு அந்த அந்த போராட்டத்துல. அவங்க கோரிக்கைகளை வந்து அரசு நிறைவேற்றணும், அவங்கள வந்து இப்ப வந்து பணி நிரந்தரம் பண்ணணும். இல்ல திருமாவளவன் அவர்கள் சொன்னது என்னன்னா, அவங்கள பணி நிரந்தரம் பண்ணிலாம் கேட்க முடியாது, அதுக்காக குரல் கொடுக்க முடியாது, அதை வேறு பார்வையில இருந்து பாக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட் அதை அறிவிச்சுட்டோடதான் அப்படி பிறந்த நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் 17 அன்னைக்கு நைட்டு தான் இந்த அறிவிப்பு. நாமளும் அங்கதான் இருந்தோம். அப்ப அது எதுக்காகனா இப்ப காலகாலமாக வந்து ஒரு இந்த இழிவான செயலே வந்து செஞ்சுன்னு இருக்கக்கூடாது, சாக்கடை அள்ளக்கூடாது, மலத்தை அள்ளக்கூடாது. அவங்க வந்து இப்ப மேல நாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கருவிகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எவ்வளவு வந்து டிஜிட்டல் மயமாக்குறாங்கல்ல. அப்ப தூய்மை பணிகளை அவங்க முன்னேற்றத்தாக தான் இந்த கருத்தை இவ்வளவு சொல்லியிருப்பாரு. அவங்களும் அதே வேலை செஞ்சிடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு அவங்க மேல் கொண்டு போகணும், இதே வேலை செய்யறோம் வேற சமூகத்தை சார்ந்த செய்யட்டுமே. ஏன் வந்து ஒரு குறிப்பாக போனா அதுல வந்து அதிகமா தலித் சமுதாய சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள் சென்னையில வந்து அவங்க அதிகமா செய்யறாங்க. நாமளே பாக்குறோம். அது வந்து சரியான இது கிடையாது. அவங்களுக்கு வந்து உபகரணங்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் எடுத்துக்கணும்னா எங்க தலைவர் வந்து அது எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அன்னைக்கு நானும் அந்த போராட்டத்தில் கலந்துருக்கேன். அதுதான் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அந்த போராட்டத்தை அந்த வேலையை செய்யக்கூடாது, அவங்கள வந்து மற்ற சமூகத்துல வந்து ஈடுபடணும், இவர்களை வந்து முன்னேற்றம் அடையணும், அப்படிதான் அந்த கருத்தை சொல்லியிருப்பாரு. இப்ப அதே ஸ்டாண்ட என்ன பண்றாருன்னா பே சண்முகம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் வந்து தப்பு, இப்போ அவங்க அந்த வேலையை செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த பணியுடைய நிரந்தரம் கிடைச்சாதான் பிற்காலத்துல அவங்க தலைமுறைகள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதே இடதுசாரி அமைப்பு தலைவருடைய ஐயா சண்முகம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரும் இன்னும் இடதுசாரி அமைப்புலாம் சேர்ந்துதான் ஒன்றிணைஞ்சுதான் ஆர்ப்பாட்டம் எல்லாமே ஒன்றையா இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் முன்னாடி பாக்குறேன். அப்போ வந்து தலைமைச்ச அங்க அலுவலகத்துல போயிட்டு முதலமைச்சர் சந்திக்கிறாங்க. ஒன்னா சந்திச்சுதான் கோரிக்கை வச்சாங்க. இது மாதிரி போராட்டம் வந்து வீரியமா பண்ணிருக்காங்க, அவங்க வந்து
பணி நிரந்தரம் பண்ணணும், அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படி சொன்னாங்க. இப்ப இதை வந்து எப்படி பாக்குறதுன்னா, அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவங்கள வந்து சரியான உபகரணங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான பணி உயர்வு கொடுக்கணும் அப்படிதான் பேசியிருக்காங்க. அது கான்ட்ராக்ட் முறையில மாறுறதுக்கான வேலைதான் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் மாறினா அரசு அதுல பொறுப்பெடுத்துக்காது. அரசு பொறுப்பெடுத்துக்காம இருந்தாதான் நீங்க சொல்ற மாதிரியான இயந்திரமயமாதல் அந்த விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க. இப்ப அவங்க கான்ட்ராக்ட்ல தனியார் மயமா கொடுத்துட்டா அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப அவருடைய ஸ்டாண்ட் தப்பு தானே, திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் அந்த இடத்துல தப்பு தானே. அப்படி இல்ல திருமாவளவன் ஸ்டாண்ட் வந்து உறுதியான கொள்கை வேலை களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் குடியேற்றுவோம், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையான கொள்கை சிதைமல் உத்தியை மாற்றுவோம். சரிங்களா? அதாவது அவர் சொன்னது என்னன்னா, இப்ப இடதுசாரி அமைப்புகள் தலைவர்ல வந்து எல்லாம் ஒன்றிணைச்சு அன்னைக்கு கொடுத்தாங்க, மனு கொடுத்தாங்க, முதலமைச்சர் சந்தித்து இந்த விஷயத்தை குறித்து பேசினாங்க. அதே சமயத்துல வந்து எதுக்காகனா இது பார்வை வந்து அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக தான் இந்த செயல் திட்டமா சொன்னாரு. அவங்களுக்கு வந்து சரியான உபகரணங்களை கொடுக்கணும், அவங்கள வந்து அந்த வேலையில இருந்து அவங்களுக்கு பணி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினாரு. ஓகே தோழர், ரொம்ப சிறப்பா பேசணும். இதே மாதிரி நிறைய பேசுவோம். நன்றி.